இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யாத்ராகமம் 31வது அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் தேவனுடைய பணிக்கு அவருடைய ஞானம் தேவை என்கிற காரியத்தையும், இஸ்ரவேல் புத்திரரினுடைய நித்திய உடன்படிக்கையாக ஆண்டவர் எதை ஏற்படுத்தினார் என்கிற காரியத்தையும் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்க முடிகிறது. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலியேலை பெயர் சொல்லி அழைத்து, வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், இரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளை யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். மேலும் தான் கோத்திரத்திலுள்ள அகிசாமாவின் குமாரனாகிய அகோலியாபையும் அவனோட துணையாக கூட்டினதுமன்றி ஞான இருதயமுள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்வார்கள் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் 2 பேருடைய தலைமையில் இந்த பணிகள் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். முதல் ஆள் பெயர் பெசலியேல், தேவனுடைய நிழலில் இருக்கிறவன் என்று சொல்லி அர்த்தம். 2வது ஒருவருடைய பெயர் அகோலியாப், இது என் பிதாவின் கூடாரம் என்கிற பெயர், இந்த பெயருக்கு அர்த்தம். இந்த 2 பேரையும் தேவன் தன்னுடைய பணியை செய்கிறதற்கு அவர்களை தேர்வு செய்கிறதை பார்க்கிறோம். 2 பேருமே இயற்கையாகவே இந்த பணியில் மிகுந்த திறமை உடையவர்களாக இருந்தார்கள். ஆனால் தேவ பணிவிடைக்கு அதற்கும் அப்பாற்பட்ட ஒரு திறமை தேவைப்படக்கூடியதாக இன்றைக்கும் இருக்கிறது. தேவன் கொடுக்கின்ற எந்த ஒரு சின்ன பணியாக இருந்தால் கூட அதை நம்ம மிகவும் சீரிய பணியாக அதனை செய்து முடிக்க வேண்டும். அதற்கு நம்முடைய மனுஷ திறமைகளை வச்சு நம்ம முழுமையாய் தேவனை பிரிதியப்படுத்த முடியாது. அதற்கு தேவனுடைய ஞானம், தேவனுடைய கிருபைகள், தேவனுடைய ஆலோசனைகள் நிச்சயமாக நமக்கு தேவை. இங்கே தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் சும்மா இருந்த சோம்பல் மனிதர்கள் அல்ல என்பதை நாம் கவனிக்கணும். என ஏற்கனவே அந்த வினோதமான வேலைகளை செய்கிறதுல அவர்கள் திறமை உள்ளவர்களாக இருந்தபடியினால் இங்கே ஆண்டவர் இங்கே தேர்வு செய்கிறதை பார்க்கிறோம். தேவன் மனிதரை அழைக்கும்போது சோம்பலாய் கிடக்கிறவர்களுக்கு முன்பாக சொர்க்க வாசலை திறந்து வச்சு ஆண்டவர் இறங்குகிறவர் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பணிக்கான ஏற்ற வேளையில் அந்த பணி செய்கிறதற்கு தேர்வையும் இங்கே ஆண்டவர் சரியாக செய்கிறதை பார்க்கிறோம். தேவனுக்கு முன் தங்களை ஒப்படைத்த மனிதரை சரியான நேரத்தில் சரியானபடி பயன்படுத்துகிறதற்கு தேவன் வல்லமை உடையவராக இருக்கிறார். அதற்கு அவரிடத்தில் ஒப்படைக்கவும் அர்ப்பணிக்கவும் நாம் அந்த காரியத்தை சரியாக செய்தால் தேவன் நிச்சயமாக நம்மை சரியானபடி பயன்படுத்த முடியும். ஒருவர் அநீதிகளை கண்டு ஆதங்கப்படுவதோடு கூட நில்லாமல் அர்ப்பணிக்க ஆயத்தமாகும்போது தேவன் அந்த மனிதரை கரங்களில் எடுத்து பயன்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அதாவது அநீதிகளை கண்டு அநியாயங்களை கண்டு மனம் நொந்து போய், ஐயோ இப்படிலாம் நடக்குதே அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே எதையாயிலும் செய்கிறதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களை ஆண்டவர் கரங்கள் எடுத்து அருமையாக அவர் பயன்படுத்த முடியும். வரங்கள் அல்ல, இங்கு அவற்றை தருகிற தேவனே நமக்கு நிச்சயமாக முக்கியமானவர். வரங்களை பயன்படுத்தி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். வரங்களை பெற்றோர் அவற்றை மந்திர வித்தை போல பயன்படுத்தி பனிமூட்டுகளை இங்கே செய்யவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் யோசித்து அவர்கள் யூகித்து அந்த வேலைகளை செய்தார்கள் என்றுதான் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரையிலும் பார்க்கிறோம். அந்த வேலை அவன் யோசித்து செய்கிறதற்கும் என்று பார்க்கிறோம் 3ஆம் வசனத்தில். அதே போல் 5ஆம் வசனத்தில் சகல வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். மந்திர வித்தை போல செய்கிற வேலைகள் அல்ல, யோசித்து செய்யணும், யூகித்து செய்யணும்.
இந்த வரங்கள் எல்லாமே கடின உழைப்புகளோடு கூட அவைகள் தொடர்புடையவைகளாக இருந்தன என்கிறதை இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம். வரங்களினுடைய ஊற்றாக தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவர் ஒருவர், வரங்கள் பல. வரம் ஒருபோதும் ஆவியானவர் அல்ல, வரங்களே, ஆவியானவர் தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ஆவியினுடைய நிறைவு அவருடைய எல்லா பணிகளை செய்கிறதற்கும் முக்கியம் என்பதை வசனம் 5 நமக்கு காட்டுகிறது. அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். அதாவது தேவனுடைய வேலையை செய்கிறதற்கு தேவ ஆவியானவருடைய நிறைவு நமக்கு தேவை என்பதை இந்த வசனம் நமக்கு காட்டுகிறது. தேவ பணிகள் கட்டுமானத்துக்கு தேவன் அருளும் ஞானம் அவசியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய கட்டுமானங்கள் கட்டளையிட்டபடியே அது செய்யப்பட வேண்டும், அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது வசனம் 11 ஆண்டவர் சொல்லுகிறார், அபிஷேக தைலத்தையும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு சுகந்த தைலத்துக்கு சுகந்த வர்க்கங்களாகிய தூப வர்க்கத்தையும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் செய்ய வேண்டும். இதில் நம்முடைய யோசனைகள், நம்முடைய திட்டங்கள் அதில் கலந்துவிடக்கூடாது. தேவன் அருளுகின்ற ஞானம்தான் ரொம்ப அவசியமானதாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய கட்டுமானங்கள் எல்லாமே அவர் கட்டளையிட்டபடியே செய்யப்பட வேண்டும். இன்றைக்கி மனித ஞானம் அது மாற்று வழிகளை யோசிக்கக்கூடும். இந்த வேறுபாட்டை அறிந்திருப்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு முக்கியமானது. தேவனுடைய ஆவியினால் நிறைந்து நம்முடைய திறமைகளை பயன்படுத்தி யூகித்து யோசித்து இந்த காரியங்களை செய்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். நம்ம இன்றைக்கு ஞானம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் இதனை சிந்தித்து இதனை புரிந்து கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இங்கே இந்த பகுதியானது காட்டுகிறதை பார்க்கிறோம். ஆசரிப்பு கூடாரம், சாட்சி பெட்டி, அதன் மேலுள்ள கிருபாசனம், கூடாரத்தில் உள்ள சகல பனிமூட்டு, மேஜை, அதன் பனிமூட்டு, சுத்தமான குத்து விளக்கு, அதன் சகல கருவிகள், தூபபீடங்கள், தகன பலிபீடங்கள், அதன் சகல பனிமூட்டுகள், தொட்டி, அதனுடைய பாதம், ஆராதனை வஸ்திரங்கள், ஆசாரிய ஊழியம் செய்கிறதற்கு ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்கள், அவனுடைய குமாரனின் வஸ்திரங்கள், அபிஷேக தைலம், பரிசுத்த தைலம் எல்லாமே ஆண்டவர் கட்டளையிட்டபடி செய்து முடித்திருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பரலோகத்தில் நிஜமாக தோன்றுகிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் இங்கே நிழல் உருவமாக செய்யும்படியாய் கிறிஸ்துவையும் அவருடைய தன்மைகளையும் காட்டும்படியாக இந்த ஆசரிப்பு கூடாரத்தை ஆண்டவர் செய்யும்படியாக மனிதர்களுடைய திறமையோடு கூட ஆண்டவர் தேவ ஆவியானவருடைய நிறைவை கொடுத்தார் என்கிற காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக 14ஆம் வசனத்திலிருந்து 17ஆவது வசனம் வரையிலும் பார்க்கிறோம். இஸ்ரவேல் புத்திரருக்கு ஒரு நித்திய உடன்படிக்கையை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக, அது உங்களுக்கு பரிசுத்தமானது. அதை பரிசுத்த குலைச்சலாக்குகிறவன் கொலை உண்ண கடவன். அதிலே வேலை செய்கிற எந்த ஆத்மாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். 6 நாளும் வேலை செய்யலாம், 7ஆம் நாளோ வேலை ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள், அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதை கைக்கொள்ள கடவர்கள் என்று இங்கே ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஓய்வு நாள் அவர்களுக்கு ஒரு நித்திய உடன்படிக்கை என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இது பற்றி இன்றைக்கி நிறைய விவாதங்கள் உண்டு. ஆசரிப்பு கூடார பணியின் காரியத்தை தொடர்ந்து இந்த பகுதி இங்கே கூறப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆசரிப்பு கூடாரத்தை நிழல் உருவமாக நம்ம பார்க்கும்படியாகத்தான் விசுவாசிகள் நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். அப்படி இருக்க ஓய்வு நாளும் அது அப்படிப்பட்ட ஒரு நிழல் உருவமாகத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்களை தமக்கு சிறப்பான ஜனங்களாக தெரிந்தெடுத்த ஆண்டவர், சொந்த ஜனங்களாக தெரிந்து கொண்ட ஆண்டவர், அவர்களுக்கு ஆபிரகாமின் வழியாக வந்த அந்த விருத்த சேதனத்தை அடையாளமாக வழங்கியது போல இங்கு ஓய்வு நாளையும் அடையாளமாக அவர் வழங்குகிறார் என்பதைத்தான் 17ஆம் வசனத்தில் அது என்றென்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாக இருக்கும். 6 நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம்.
மேலும் ஓய்வு நாள் இஸ்ரவேலருக்கு தலைமுறை தோறும் நித்திய உடன்படிக்கை. அதை 16ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதை கை கொள்ள கடவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த இரு வசனங்களிலும் இஸ்ரவேல் என்கிற சொல் வருகிறதை நாம் பார்க்கிறோம். திருச்சபை ஒருபோதும் இஸ்ரவேலர்கள் அல்ல, இஸ்ரவேலர்கள் வேறு, திருச்சபை வேறு என்கிறதை நாம் தெளிவாக வேதத்தின் வசனத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டின் அழைப்பின் நோக்கங்களும் வேற வேற என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஓய்வு நாளை இன்றைக்கி கடைபிடிக்கலன்னு சொல்லி அன்றைக்கு அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்கிற கட்டளையை நிறைவேற்றினார்கள். ஓய்வு நாள் கடைபிடிக்கும் கிறிஸ்தவர்களாக நாம் மாறினால் நிறைய நேரங்களில் பலரை நம்ம கொண்டு இன்றைக்கு தேவன் சித்தம் நிறைவேற்றுகிறதாக கூறி நம்ம இன்றைக்கி கொலைகாரர்களாக மாறியிருக்க முடியும். இது வசன அடிப்படையில் அல்ல என நமக்கு தெரியும். இஸ்ரவேலினுடைய அந்த அரசியல் அமைப்பு அது ஒரு மதத்தோடு கலந்த ஒரு அமைப்பாக, மத ஆச்சாரத்தோடு கூட கலந்த ஒரு காரியமாக அந்த நாட்களிலே ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். இன்றைக்கும் மனிதனுக்கு ஒரு நாள் ஓய்வு தேவை. இன்றைக்கி வாரத்தின் முதல் நாளிலே திருச்சபையாக கூடி நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆண்டவரை உயர்த்துகிறோம், ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறோம். ஒரு சிலர் சனிக்கிழமைகளை விசேஷித்த நாட்களாக தெரிந்து கொண்டு ஆராதனைகளை நடத்துகிறார்கள். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த வாரத்தினுடைய அந்த முதல் நாளை இன்றைக்கு பெரும்பாலான விசுவாசிகள் அதனை அவர்கள் ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு நாளாக, 6 நாள் இந்த உலகத்திற்கு கொடுத்து நாங்கள் வேலை செய்கிறோம், 7வது நாளை எங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் கொடுத்து ஒரு நாளிலே அவரோடு கூட சஞ்சரித்து அவரோடு கூட உறவாடி உடல் ரீதியாக ஒரு ஓய்வை எடுத்துக்கொண்டு ஆவிக்குரிய ரீதியாக அவரால் நாங்கள் பலப்படுத்தப்பட்டு உற்சாகப்படுத்தப்பட்டு அவருடைய வசனங்களினால் நிறையும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்கிற காரியத்தை இன்றைக்கு நாம் கடைபிடிக்கிறோம். நிச்சயமாக நமக்கு இது தேவை. ஆனால் இது நமக்கு நித்திய உடன்படிக்கை அல்ல. அவர்களுடைய அந்த காரியமானது அரசியல் அமைப்பும் அந்த மத ஆச்சாரமும் கலந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆகவே புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு அழைப்பு வேறு, நம்முடைய காரியங்கள் வேறு. அதனை புரிந்து கொண்டு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த வெளிச்சத்தில் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை சரியாக கொடுத்து அவரை நாம் ஆராதித்து நம்மை முழுமையாக அர்ப்பணித்து அவருக்கென்று நம்மை விட்டு கொடுக்கிற போது ஆவியானவருடைய நிறைவினால் நாம் நிரப்பப்பட்டு யூகித்து யோசித்து ஆண்டவருடைய சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுகிறதற்கு தேவையான கிருபைகளை தாராளமாக ஏராளமாக தந்து அவருடைய பணியில் நம்மை பயன்படுத்த முடியும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.